இங்க இந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அவ ஹஸ்பண்ட பாசமா கட்டி பிடிக்கிறா. ஆனா அவ ஹஸ்பண்ட் அவ கைய தட்டி விட்டுட்டு தள்ளி போய் படுன்னு சொல்லி திட்டி விட்டு இருந்தாலும் இந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் நல்லா தூங்கின பிறகு பெட்ஷீட்டை அவன் மேல பூத்தி விட்டு தூங்க வைக்கிறா. அடுத்த நாள் காலையில அவ ஹஸ்பண்டுக்கு காஃபி போட்டு குடுக்கறதுல இருந்து அவனுடைய பேக்ல எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வைக்கிறது வரைக்கும் எல்லாமே இந்த பொண்ணு தான் பண்ணி அவன் ஹஸ்பண்டையும் ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறா. இப்ப அவ ஹஸ்பண்ட் ஆபீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவனுடைய பேக வாங்கலாம்னு பார்த்தா என்னைய தொடர வேலை எல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லி திட்டி விட்டுறா. அதனால இந்த பொண்ணு சோகமா போய் உட்கார்ந்துரா. அப்ப ஒரு நாள் இந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் போதையில நல்லா குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கு. இத பார்த்து இந்த பொண்ணு அவனுடைய ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு நல்லா படுத்து தூங்க வைக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த பையனும் முழிச்சறான். போதையில என்ன பண்றோம்னு கூட தெரியாம அவன் வைஃப் கூட ஒண்ணா இருந்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணு குடத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. டாக்டரும் வீட்டுக்கு வந்து என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா உங்க வைஃப் கன்சீவா இருக்காங்கன்னு சொல்லிறாங்க. அத கேட்டதும் இந்த பையனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருக்கு. எப்படி நம்ம வைஃப் கன்சீவா இருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு தெரிய வருது போதையில அவன் வைஃப கன்சீவ் ஆக்கிட்டான். இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஆக போறத நினைச்சு அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவ ஹஸ்பண்டோட கையை பிடிக்கிறான். ஆனா அவ ஹஸ்பண்ட் அந்த பொண்ணுடைய கையை தட்டி விட்டு எனக்கு மூஞ்ச பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டே கிளம்பி போயிறான்.